வரைக்கும் பார்த்திருப்பீங்க. இதுல ரெக்கார்டிங் 3ல 36ல இருந்து 50 வரைக்குமான கேள்வி பார்க்க போறீங்க. 36வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எதனை பணத்தின் ஒரு தொழிற்பாடாக கருதுவீர்? பணத்தின் தொழிற்பாடு உங்களுக்கு தெரியும் 4. பரிமாற்று ஊடகமாக தொழிற்படும், பெருமான அலகாகவும் கணக்கீட்டு அலகாகவும் தொழிற்படும், பெருமான திரட்டாக தொழிற்படும், அதே மாதிரி பிற்போடப்பட்ட கொடுப்பனவு சாதனமாக தொழிற்படும். இது 4 தான் பணத்தின் தொழிற்பாடு. மற்றது எல்லாமே பணத்தின் பண்புகளாக கருதப்படும். எல்லாரால ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது பணத்தின் பண்பு. அதே மாதிரி நீண்ட காலத்தன்மை கொண்டது, சிறிய அலகுகளாக பிரிக்கக்கூடியது, அரசு சட்ட அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பணத்தின் பண்புகள். அப்ப பணத்தின் பண்பு வேற, பணத்தின் தொழிற்பாடு வேற. பணம் பண்டமாற்றில் உள்ள கஷ்டங்களை நீக்குகின்றது, இது பண்பு. தேவைக்கேற்ப பிரிபடும் தன்மையை கொண்டிருக்கிறது, இதுவும் பண்பு. பணமானது தொழிற்பெருப்பு, சிறப்பு தேர்ச்சி என்பவற்றை ஊக்கப்படுத்துகிறது, இதுவும் பண்பு. பண்டங்கள், சொத்துக்கள் என்பவற்றின் பெருமானத்தினை பண ரீதியாக அளவிடுவதற்கு, பணத்தின் பெறுமதியை கணக்கீட்டு அலகாகவும் பெருமான அலகாகவும் தொழிற்படுது. பண ரீதியாக அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படுதுங்கிறது பணத்தின் ஒரு தொழிற்பாடாக கருதப்படும். 4வது விட பொருத்தமான விட. 37வது கேள்வியை பாருங்க. பின்வருவனவற்றுள் எது M4 பணத்திரட்டின் கிட்டிய பணக்கூறாக கருதப்படுவதில்லை? அதாவது M4 பணத்திரட்டின் M4 பணத்திரட்டு உள்ளடங்குற கிட்டிய பணக்கூறுகளுக்கு எது வராது அப்படிங்கிற கேள்விதான் இது. M4 பணத்திரட்டு உங்களுக்கு தெரியும், M1 பிளஸ் போலி பணம், M1 பிளஸ் போலி பணம். இந்த போலி பணத்துல டைம் சர்விங் டிபாசிட் வரும். அதே மாதிரி டைம் சர்விங் டிபாசிட் நான் ரெசிடென்சியல் பீப்புள் அவங்கள்டையும் வரும். RDFCBU உரிமம் பெற்ற வணிக வங்கியில வைக்கப்படுற வைப்புகள், உரிமம் பெற்ற நிதி கம்பெனியில உள்ள பதிவோரின் வைப்புகள், இந்த மாதிரி நீங்க படிச்சுப்பீங்க M4ல வர விஷயங்கள். அப்ப M4ல கிட்டிய பணக்கூறின் கருதப்படுவதில்லை. கிட்டிய பணக்கூறுல 2 விஷயம் வரும், சர்விங் டிபாசிட்டும் பிக்ஸ்ட் டிபாசிட். சேமிப்பு, நிலையான வைப்புகள், இது ரெண்டுமே கிட்டிய பணக்கூறுல கருதப்படும். கிட்டிய பணக்கூறா கருதப்படாதது கேள்வி வைப்புகள் கிட்டிய பணக்கூறாக கருதப்படுறது இல்ல. கேள்வி வைப்புகள் வங்கி பணமாக கருதப்படும். வங்கி பணத்துள்ளுக்கு தான் கேள்வி வைப்பு வரும். அப்போ கிட்டிய பணக்கூறுன்னு சொல்லும் போது அதுல சேமிப்பு, நிலையான வைப்புகள் வரும். கிட்டிய பணக்கூறா கருதப்படாததுன்னு சொல்லும் போது கேள்வி வைப்புகள் எதுவுமே கிட்டிய பணக்கூறா கருதப்படாது. வர்த்தக வங்கியில் உள்ள பொதுமக்களின் பெயரிலான சேமிப்பு வைப்பு கிட்டிய பணக்கூறு. சிறப்பியல்பு வாய்ந்த வங்கியில் உள்ள பொதுமக்களின் சேமிப்பு வைப்பும் கிட்டிய பணக்கூறில் வரும். பதிவு செய்யப்பட்ட நிதி கம்பெனியில் உள்ள பொதுமக்களின் பெயரிலான சேமிப்பு வைப்பும் உள்ளடங்கும். வர்த்தக வங்கியிலும் சேமிப்பு வங்கியிலும் உள்ள பொதுமக்களின் சீரமைக்கப்பட்ட வெளிநாட்டு நாணய வைப்புகளும் உள்ளடங்கும். வர்த்தக வங்கியில் உள்ள பொதுமக்களின் கேள்வி வைப்புகள் கிட்டிய பணக்கூறில் கருதப்படுவதில்லை. 5வது விட சரி. 38வது கேள்வியை பாருங்க. ஒரு நாட்டின் விரிந்த பண நிரம்பல் 12,000 பில்லியன் ரூபாவாகும். வெளிநின்ற நாணயத்தின் அளவு 1000 பில்லியன் ரூபாவாகவும், மத்திய வங்கியில் உள்ள வங்கி வைப்புகள் 200 பில்லியன் ரூபாவாகவும் காணப்பட்டது. இந்நாட்டின் பணப்பெருக்கியின் பெறுமதி யாது? பணப்பெருக்கியிட சமன்பாடு பண நிரம்பலின் கீழ் நாணயத்தளம், பண நிரம்பலின் கீழ் நாணயத்தளம், பண நிரம்பல் எங்களுக்கு தந்திக்கிறாங்க டைரக்டா 12,000. நாணய தளத்துல வெளிநின்ற நாணயத்தின் அளவு 1000-ம், மத்திய வங்கியில் உள்ள வர்த்தக வங்கியிட வைப்புகள் 200-ம் நாணய தளத்தில் உள்ளடங்கும். ஆகவே 1200 12,200 பிரிச்சா 10 மடங்கு, 10% இல்ல, 10 மடங்குன்றது சரியான விட. ம். 39வது கேள்வி, பொருளாதாரம் ஒன்றின் பண நிரம்பலில் ஏற்பட்ட அதிகரிப்பு வீதம் 15 வீதமாகவும், மெய் உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்பட்ட அதிகரிப்பு வீதம் 3 வீதமாகவும் காணப்பட்டது. இங்கு பணத்தின் சுழற்சி வேகம் மாறா நிலையில் பணவீக்க வீதம் எவ்வளவாக காணப்படும்? இதுக்கு சமன்பாடு பணவீக்க வீதம் சமன் பண நிரம்பலில் ஏற்பட்ட வீதம், பண நிரம்பல் வீதம் மைனஸ் மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்பட்ட வீதம், மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீதம். பணவீக்க வீதத்தில் ஏற்பட்ட மாற்றம் தான் கேட்கிறாங்க. ஆகவே 12 வீதத்தில் இருந்து 3 வீதத்தை கழிச்சிங்களாக இருந்தால் 13 வீதம் பணவீக்க வீதமா. 12ல இருந்து 15 வீதத்திலிருந்து 3 வீதத்தை கழிச்சா 12 வீதம் பணவீக்க வீதமாக காணப்படும்.
40வது கேள்வி, இது சென்ட்ரல் பேங்க் தரவு சம்பந்தமான விஷயம். 2023ஆம் ஆண்டில் இலங்கையின் திரட்டப்பட்ட விரிந்த பண நிரம்பல் 899 பில்லியன் ரூபாவில் அதிகரித்து காணப்பட்டது. இவ்வதிகரிப்புக்கு வழிவகுத்த காரணி என்று சொல்லும் போது இது தரவு தொடர்பான ஒரு விஷயம். ஆகவே இதுக்கு 2023ல M2B விரிந்த பண நிரம்பல் அதிகரிப்பு ஏற்பட்டமைக்கான காரணம் வங்கி முறைமைகளில் காணப்படும் தேறிய உள்நாட்டு சொத்துக்கள் அதிகரித்தவை. இது அந்தந்த கால தரவுகளை பொறுத்து வர கேள்வி. 41வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது நிரம்பல் பக்க பணவீக்கத்துக்கு காரணமாக அமையாது? நிரம்பல் பக்க பணவீக்கம் என்று சொல்றது உள்ளீடுகளின் விலை அதிகரிப்பால அல்லது மூலப்பொருட்களின் விலையில் ஏற்படும் அதிகரிப்பால நிரம்பல் குறைவடைந்து பணவீக்கம் ஒன்று ஏற்படுமாக இருந்தால் அது நிரம்பல் பக்க பணவீக்கம். சோ நிரம்பல் குறைவடைகிறது நிரம்பல் பக்க பணவீக்கத்திற்கு காரணம் அல்லாதது கேட்டுக்கிறாங்க. சாதகமற்ற வானிலை நிலைமைகள் நிரம்பல் பக்க பணவீக்கத்திற்கு காரணம். நிரம்பல் சங்கிலி இடையூறுகள் நிரம்பல் பக்க பணவீக்கத்திற்கு காரணம். உற்பத்தி சங்கிலியில் உற்பத்தி செலவுகளில் ஏற்பட்ட அதிகரிப்பு நிரம்பல் பக்க பணவீக்கத்திற்கு காரணம். அரசாங்கம் வரிகளை குறைத்து செலவினங்களை அதிகரிக்கும் போது, அதாவது அரசு செலவுகள் மானியம் கொடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் போது அது நிரம்பல் பக்க பணவீக்கத்துக்கு காரணமாக அமையாது. 4வது விட பொருத்தமான விட. உற்பத்தி செயல்முறை செயற்திறனின்மையும் நிரம்பல் பக்க பணவீக்கத்துக்கு காரணம். 42வது கேள்வி, இலங்கை மத்திய வங்கி கொள்கை வட்டி வீதத்தினை குறைப்பதனால் ஏற்படும் விளைவுகளில் ஒன்று. கொள்கை வட்டி வீதத்தை குறைக்கும் போது கடனெடுக்கிற அளவு குறைவடை கொள்கை வட்டி வீதத்தை குறைக்கும் போது மக்கள் கடன் எடுக்கிற அளவு அதிகரித்து, மக்களோட கையில இருக்கிற காசுட அளவு அதிகரித்து, முதலீடுகள் கூடி பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். அப்போ கொள்கை வட்டி வீதம் குறைப்பதால் ஏற்படும் விளைவு நுகர்வோரின் செலவு குறைவடையும் பிள்ள வணிக முதலீடுகளை தூண்டி பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்துங்கிறது சரி. என்றால் கொள்கை வட்டி வீதம் குறையும் போது மக்களோட கையில போற காசுட அளவு அதிகரிக்குது. சோ முதலீடுகள் கூடி பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். இலங்கை மத்திய வங்கி தற்போது பின்பற்றுகின்ற நாணய கொள்கையின் மூலம் பணவீக்கத்தினை எந்த மட்டத்தில் பேண விரும்புகிறது? இதுக்கு 5% சரியான விட. இது ஒரு டிரெக்ட் ஆன்சர் மாதிரி தர கேள்வி. சோ 5% சரியான விட. பின்வருவனவற்றுள் எது வர்த்தக வங்கியின் மிக குறைந்த திரவத்தன்மை சொத்தாகும்? வர்த்தக வங்கியில் உள்ள கையில் உள்ள காசு தான் அதிகூடிய திரவத்தன்மை சொத்து. அதாவது இப்போ எங்களோட வீடு அதுக்கு பக்கத்துல உள்ள ஒரு கடைக்கு நாங்க போறோம்னு சொன்னா அந்த கடைக்கு போறதுக்கு கூடி நாங்க கையில் உள்ள காசை என்ன செய்யலாம், உடனடியாக மாத்தி சாமான பர்ச்சேஸ் பண்ணிடலாம். சோ திரவத்தன்மை என்று சொல்றது பணத்தை பணமாக வச்சுக்கிறது. அடுத்தது நாங்க கொண்டு போன உடனேயுமே மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை ஒண்ணு காணப்படுமாக இருந்தால் எந்த இடத்துலயுமே அது யூஸ் பண்ணக்கூடிய தன்மை ஒன்றுக்குமா இல்லை, அது திரவத்தன்மை. இப்போ கையில் உள்ள காசுங்கிறது எல்லா இடத்துலயுமே நாங்க பாவிச்சு கொள்ள முடியும். கேள்வி வைப்புகள்னு சொல்றது நடைமுறை கணக்கு. அதாவது உடனேயுமே நாங்க என்ன செய்யலாம், பேங்க்கு போயிட்டு அதை காசாக மாத்தி பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே ஆக கூடுதலா திரவத்தன்மை உள்ள சொத்து கையில் உள்ள காசு. அதுக்கு அடுத்தது வங்கி வைப்பு, கேள்வி வைப்புகள் 2வது திரவத்தன்மையில 2வது லிஸ்ட் பண்ணணுமாய்னா 1வது கையில் உள்ள காசு, 2வது கேள்வி வைப்பு. ஆகவே மிக குறைந்த திரவத்தன்மை கொண்ட சொத்து வர்த்தக வங்கியில வழங்கப்படுற கடன்களும் முற்பணங்களும் தான் மிக குறைந்த திரவத்தன்மை கொண்ட சொத்தாக காணப்படும். 44க்கு 4வது விட. 45வது, ஒரு வியாபாரி தனது பெட்டகத்தில் இருந்து 50,000 எடுத்து அப்பணத்தை வணிக வங்கியில் வைப்பு செய்கிறார் என கொள்ள. சோ இதுக்கு நாங்க ஒரு சார்ட்டை போட்டு பார்த்தோம்னா 5 வகையில 50,000 ரூபாவை வைப்பு செய்யறாரு. மிகையொதுக்கல் இல்லை எனவும் நியதியொதுக்கு தேவை 10% ஆயின் 10% சொன்னா 50,000க்கு 10% 5,000. சோ 5,000 ஒதுக்காக பேணினால் 45,000 அவங்க கடன் வழங்குவாங்க. ஆகவே வங்கியின் தேவையான ஒதுக்கு மற்றும் கடன் வழங்கும் ஆற்றலையும் குறிப்பிடுக. தேவையான ஒதுக்கு 5,000, கடன் வழங்கும் ஆற்றல் 45,000. 4வது விட. 46வது கேள்வி பாருங்க. வணிக வங்கி முறையொன்றில் உள்ள வங்கிகள் தமது வைப்புகளில் 20% காசொதுக்காக பேணுவதாகவும் இதில் ஒரு வங்கி 200 மில்லியன் புதிய காசு வைப்பினை பெற்றுக் கொள்வதாகவும் கருதுக. புழக்கத்தில் உள்ள பணத்தின் அளவில் மாற்றங்கள் ஏதும் ஏற்படாவிடின் புதிய வைப்பின் மூலம் வங்கி முறை உருவாக்கக்கூடிய புதிய கடன்களின் உச்ச அளவு கேட்கிறாங்க. சோ ஆகக்கூடிய உச்ச கடன் தொகையிட சமன்பாடு ஆரம்ப மிகை ஒதுக்கின் அளவு தர விரிவாக்க பெருக்கி. ஆகவே இங்க 200 ரூபாய் வைப்புல 20% ஒதுக்காக இருந்தால் 40 ஒதுக்கு 160 மிகை ஒதுக்காக காணப்படும். அதாவது ஆரம்ப மிகை ஒதுக்கின் அளவு 150, விரிவாக்க பெருக்கி 1/கீழ் ஒதுக்கு வீதம். ஆகவே 1/கீழ் 20 வீதம் 5, 160 5ஆல பெருக்குனா 800 புதிய கடன்களின் உச்ச அளவு.
47வது பின்வரும் நிகழ்வுகளில் எது சந்தை தோல்வியை ஏற்படுத்தும்? சந்தை தோல்வி ஏற்படுத்துறதுக்கு பிரதானமான காரணங்கள் இருக்குது. வள ஒதுக்கீட்டில் வினைத்திறனின்மை, வள ஒதுக்கீட்டில் செயற்திறனின்மை, பேரின பொருளாதார உறுதியின்மை, இதெல்லாம் சந்தை தோல்வி ஏற்படுத்துற பிரதான காரணம். சமூக எல்லை நன்மைக்கேற்ப மேன்மை பண்டங்களை உற்பத்தி செய்தல், இது பொருத்தமில்லை. வெளிவாரி விளைவுகளை கருத்தில் கொண்டு சந்தை நடவடிக்கையாளர்கள் சந்தை செயற்பாட்டில் ஈடுபடுதல், இதுவும் பிழை. நிறைப்போட்டி சந்தை செயற்பாடுகளின் கீழ் உற்பத்தி நுகர்வுக்குரிய சாதன ஒதுக்கீடு நிகழுதல், இதுவும் பிழை. சமூகம் விரும்பும் அளவுக்கு பொதுப்பண்டங்கள் உற்பத்தி செய்யப்படுதல், இதுவும் பிழை. நிறைவில் போட்டி சந்தை செயற்பாடுகளின் கீழ் உற்பத்தி நுகர்வுக்குரிய சாதன ஒதுக்கீடு நிகழ்ந்தல், நிறைவில் போட்டி சந்தை செயற்பாடுகளின் கீழ், இது வள ஒதுக்கீட்டில் செயற்திறனின்மையை காட்டுது. ஆகவே 5வது விட சரியான விட. 48வது பின்வரும் வரைபடம் உற்பத்தியில் எதிர்க்கணிய வெளிவாரியுள்ள போதான நிலைமையை காட்டுகின்றது. உற்பத்தியில் எதிர்க்கணிய வெளிவாரியுள்ள போது, இங்கு உற்பத்தியில் எதிர்க்கணிய வெளிவாரி விளைவினை கருத்தில் கொள்ளாது சந்தை செய்யப்படும் போது சந்தை வெளியீட்டு மட்டத்தினையும் ஈடு செய்ய முடியா இழப்பினையும் சரியாக வெளிப்படுத்துவது எது? சந்தைய கருத்தில் கொள்வாங்களா இருந்தால் மார்ஜினல் சோஷியல் கொஸ்ட் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்களா இருந்தால் மார்ஜினல் பிரைவேட் பெனிஃபிட் மார்ஜினல் சோஷியல் பெனிஃபிட்டோட மார்ஜினல் சோஷியல் கொஸ்ட்டை கன்சிடர் பண்ணினால் உற்பத்தியோட அளவு Q2ல காணப்படணும். ஆனா உற்பத்தியில் எதிர்க்கணிய வெளிவாரி விளைவை கருத்தில் கொள்ளாது பிரைவேட் கொஸ்ட்டை மட்டும் அவங்க கருத்தில் கொண்டு உற்பத்தியின் அளவை Q1 அளவுக்கு நிர்ணயிக்கிறாங்க. ஆகவே சந்தை வெளியீட்டு மட்டம் Q1ல காணப்படுது. Q1 ஈடு செய்ய முடியா இழப்புன்னு சொல்லும் போது அவங்க Q1ல கன்சிடர் பண்றதால இந்த இடம் முழுவதும் எல்லை வெளிவாரி செலவாக கருதப்படுது. எல்லை வெளிவாரி செலவு. ஆகவே ஏசிபிங்கிறது ஈடு செய்ய முடியா இழப்பா காணப்படுது. 49வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எவ்வரியினை குறைந்து செல்லும் வரி விதிப்பு முறைக்கு உதாரணமாக குறிப்பிட முடியும்? 3 வகையான வரி கட்டமைப்பு இருக்குது. விருத்தி முறை வரி, விகித சம வரி, தேய்வு முறை வரி. விருத்தி முறை வரின்னு சொல்லும் போது வருமானம் கூடும் போது வரியிட அளவும் அதிகரிக்கும். இதுக்கு உதாரணம் வருமான வரி. அடுத்தது விகித சம வரி. விகித சம வரின்னு சொல்றது வரி அறவீட்டுக்கு உட்படும் எந்த வருமான மட்டமா இருந்தாலும் ஒரே சம வீதத்துல அவங்க வரி அறவிடப்படுமாக இருந்தால் அது விகித சம வரி. இதுக்கு உதாரணம் பெறுமதி சேர் வரி. அப்போ எவ்வரி குறைந்து செல்லும் வரி விதிப்புக்கு உதாரணம் சொன்னா குறைந்து செல்லும் வரி விதிப்புக்கு உதாரணம் விற்பனை வரி, மதுபான வரி, இந்த மாதிரி விற்பனையின் போது செய்யப்படுற வரி எல்லாமே குறைந்து செல்லும் வரி. ஆகவே மதுபான வரிங்கிறது குறைந்து செல்லும் வரியாக கருதப்படுது. செஸ் வரிங்கிறது எடுகேஷன், ஹெல்த், கல்வி, சுகாதாரம் சம்பந்தமான விஷயங்களை மேம்படுத்துறதுக்காக விதிக்கப்படுற வரி செஸ் வரி. இறக்குமதி வரின்னு சொல்றது உள்நாட்டு உற்பத்தியாளர்களை பாதுகாக்கிறதுக்காக இறக்குமதி செய்யப்படுற பொருட்கள் மீது விதிக்கப்படுற வரி இறக்குமதி வரி. ஆகவே குறைந்து செல்லும் வரி விதிப்புக்கு உதாரணம் மதுபான வரி. இலங்கை அரசாங்கத்தின் மீள்வரும் செலவுக்குள் உள்ளடங்காதது. மீள்வரும் செலவுன்னு சொல்றது ஒரு செலவு தொடர்ச்சியா அல்லது மீண்டும் மீண்டும் ஏற்படுமாய்தான் மீள்வரும் செலவு. உதாரணமா கவர்மெண்ட் சர்வனுக்கு சம்பளம் வழங்குறதா கீழும் அரசின் அன்றாட நடைமுறை செலவுகள் இதெல்லாமே மீள்வரும் செலவு. பொருட்கள் பணிகள் மீதான செலவு மீள்வரும் செலவில் உள்ளடங்கும். அரசாங்க ஊழியர்களுக்குரிய சம்பளம் மீள்வரும் செலவு. நடைமுறை மாற்றல், மானியம் மீள்வரும் செலவு. மீள் கொடுப்பனவுகளை கழித்த பின் வழங்கும் கடன் வழங்கல் மீள் செலவுக்குள் உள்ளடங்காது. பொது கடன்களுக்குரிய வட்டி கொடுக்கணும். வட்டியும் குறிப்பிட்ட தவணைக்கு அவங்க என்ன செய்யணும்? தொடர்ந்து வழங்கணும். சோ 1, 2, 3, 5 இது எல்லாமே மீள்வரும் செலவுக்குள் உள்ளடங்கும். உள்ளடங்காதது மீள் கொடுப்பனவுகளை கழித்த கடன் வழங்கல் மீள்வரும் செலவுக்குள் உள்ளடங்காது. 4th டேர்ம் தொண்டமானார் 2025 கம்ப்ளீட் பேப்பர் ரெக்கார்டிங் 3 வரைக்கும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். இது சம்பந்தமான டவுட் இருந்தால் இதை நீங்கள் கண்டெக்ட் பண்ணிடலாம். இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் அனுப்புறது மூலமா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து நிறைய பாஸ் பேப்பர்ஸ் அதே மாதிரி நோட்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே அப்லோட் செய்வேன். தொடர்ந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்குரிய எல்லா வசதிகளுமே இதில் ஹெல்ப் ஆகிக்கும்.